ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். இறைவனின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். ஏகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். ஏகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியானது எஸ் அருள்தாஸ் ஏ ஜெசிந்தா தங்களுடைய 50ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் இதுவரை இவர்களை வழிநடத்தியதற்கு நன்றி. திருப்பலியாகவும் இனி வருகின்ற நாட்களில் இவர்களோடு இறைவன் இருக்க இந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது ஜோசிசரின் ஆண் வழிபாட்டிற்காகவும் தர்மசேராஜ் செமிமா பிரியாராணி தர்ம அந்தையா ராஜமால் இக்னேசியஸ் நவீன் ஆண் வழிபாட்டிற்காகவும் காலிக்கொண்டையா காலிக்கித்தேரியம்மாள் மாதா செல்லப்பன் டிஆர் செல்வராஜ் ட்ரூமன்ராஜ் உத்தரிக்கிற செலவிருக்கிற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ரிட்சுகுதிரி ஆரோக்கியமேறி தந்தை ஜான் போஸ்கோ அவருடைய ஆண் வழிபாட்டிற்காக நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திரு அவையோடு இணைந்து நாம் புனித பிலிப்பு மற்றும் புனித யாக்கோபனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுடைய சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஆண்டவருக்காகவே வாழ்ந்து தங்களுடைய உயிரை மறைசாட்சிகளாக அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அர்ப்பணித்தார்கள். இது நாளிலே நாம் நம்முடைய பங்கு சமூகத்திலே மறைக்கல்வி ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே மறைக்கல்வியை நடத்துகிற நம்முடைய அன்புக்குரிய அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்யும்படியாக, மேலும் பிள்ளைகளை ஞானத்திலும் கல்வியிலும் வழிநடத்தும்படியாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீர். அவர்களுடைய வேண்டலாலும் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பெற்று அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறைவனின் உயிருள்ள வசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணம் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணம் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில்
பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனம் 6 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாகிய திரு அவை புனிதர்களான
திருத்தூதர் பிலிப் மற்றும் திருத்தூதர் கூட்டத்தில் ஒருவரான புனித யாக்கோபினுடைய பெருவிழாவை சிறப்புகின்றது. திருத்தூதர் பிலிப்பை பொறுத்து சொல்ல வரைக்கும் இயேசு முதலாக அழைத்த திருத்தூதர். அவரை பற்றி யோவான் நற்செய்தியிலே 4 இடங்களிலே சொல்லப்படுகிறது. எத்தனை இடம்? எந்த நற்செய்தியில? 1, 2 கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்வதிலே வல்லவர், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு. இன்னொன்று, மனிதாபிமானத்தோடு இயேசுவை அருகிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவார். 2 தான் மொத்தம் 4 விஷயங்கள்ல. 1, 5000 பேருக்கு உணவளிக்கும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம 200 தெனாரியத்துக்கு வாங்கினா கூட ஒரு துண்டு கூட கிடைக்காதே. அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறார். மேலும் யோவான் நற்செய்தியிலே நான் தந்தையிடம் செல்லுகிறேன் சொல்றது எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று கேட்பார். இயேசுவிடத்தில் அவ்வளோ கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தைரியம் முக்கியவர், அறிந்து கொள்ள ஆர்வம் உடையவர். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி குறிப்பிடுகிற மற்றொரு 2 இடத்துல என்ன குறிப்பிடப்படுகிறது புனித பிலிப்பு பற்றின்னு சொன்னாக்கா, முதல்ல அவர் நத்தனியேலை ஆண்டவர் இயேசுக்கு அறிமுகம் செய்வார். நத்தனியேலை பார்க்கும்போது இயேசுவை அறிமுகம் செய்ய எப்படி அறிமுகம் செய்வார்னா, திருச்சட்ட நூலில் சொல்லி இருப்பது போல மோசே குறிப்பிட்டுள்ள நபரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நத்தனியேலுக்கு சொல்லி நத்தனியேலை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவார். அதே போல எருசலேம் திருவிழா நடக்கிற பொழுது திருவிழாக்கு வந்த கிரேக்கர்கள் எப்படி இயேசுவை அணுகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பிலிப் அவர்கள் அவரிடம் கிரேக்கர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு செல்வார். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவரை அணுகுவதிலும் வல்லவர். இவர் பிரிஜியா என்கிற இடத்திலே ஒரு மறைசாட்சியாக அவர் கொல்லப்பட்டார். இது பிலிப்பு பத்தி. சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்பட்டவர், யாக்கோபு எழுதிய திருமுகத்தை எழுதியவர், அன்னை மரியாளுக்கு நெருங்கிய உறவினர், இயேசுவுக்கு நெருங்கிய உறவினர். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர். மதுவோ எதுவும் அருந்தாம முடியெல்லாம் வெட்டாம ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் சின்ன யாக்கோபு. இவர் எழுதியிருக்கிறது ஒரு 5 சாப்டர்ஸ் தான் கூட ஆழமான செய்திகளை அவர் சொல்லுவார். மையமாய் அவர் சொல்லுகிற விஷயம்னா, நம்முடைய விசுவாசமும் நற்செயல்களும் ஒன்னா போனோம். வெறும் பேச்சில் அடங்கிவிடக்கூடாது. நம்ம பேசுகிற நற்செயல்களும் ஒன்றாக போக வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லுவார். இன்னொன்று, நாவடக்கம் தேவை. நாவடக்கம் இல்லைன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் என்பதை பற்றி பேசுவார். இவர் மிக முக்கியமா சொல்லும் பொழுது இவர் இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பார்கள் பரிசேயர்கள். இயேசுவை பற்றி என்னால் பேசாம இருக்க முடியாது சொல்லி இவரும் மறைசாட்சியாக மறித்தவர். இந்த 2 புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாள்ல மிக முக்கியமான நமக்கு செய்திகள் வழங்கப்படுகிறது. நிச்சயமா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில, நான் என் மீது நம்பிக்கை வைப்பவர் நான் செய்கிற காரியங்களிலும் பெரிய காரியங்களை செய்வார். புரியுதுங்களா? நான் செய்கிற காரியங்களையும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரிய காரியங்களையும் செய்வார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, என் மீது நம்பிக்கை கொள்கிற எவரும் நான் செய்கிற காரியங்களை செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் இயேசு சொல்றார். இங்க நாம் பார்க்கிற பிலிப்பு என்ன செய்ய, பிரிஜியா என்கிற இடத்திற்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த இடத்துல நிறைய பேர் அந்த கருநாகம் கடித்து மாண்டு போறாங்க. அவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறார். இயேசு உயிர்ப்பித்தால், இங்கே பிலிப்பு உயிர்ப்பிக்கிறார். இயேசு செய்த காரியத்தை இங்க செய்கிறார். இவர் மட்டுமல்ல, பேதுரு கூட அவருடைய நிழல் படும்படி முடக்குவாதம் முற்றி குணமாக்குது. இது இயேசு என்ன செய்தாரோ அதை செய்தார். ஏன் பவுலடியாரும் செய்தார். இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நம்பிக்கையோடு கடவுளை பற்றி தான் உயிர்ப்பினுடைய மிகப்பெரிய சாராம்சம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்ப்பிலே நடக்கும் பொழுது அவர் செய்கிற காரியங்களை நாமும் செய்ய முடியும் என்கிற ஆழமான சிந்தனையை தந்து, அதற்கு எடுத்துக்காட்டா இன்றைய புனிதர்களுக்கு நமக்கு முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்னெறிகளை நமக்கு கற்பிக்கிறது தாயாகிய திரு அவை. என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை வைக்கிற பொழுது மலை போன காரியங்களாக இருந்தாலும் கூட இயேசு செய்தது போலவே நாமும் செய்ய முடியும். இயேசுவை மையப்படுத்தி செய்கிற பொழுது நாமும் செய்ய முடியும் என்பதுதான் இறை வார்த்தைகள் இன்றைக்கு திருவார்த்தைகளாக நமக்கு ஆகிறது. ஆக இயேசுவிடம் முழுமையான நம்பிக்கையை கொள்வோம், அவர் செய்வது போலவே நாமும் செய்வோம். ஏன் அவற்றை விட பெரிய காரியங்களை செய்ய தாயாகிய திருவை அழைக்கிறது. நம்பிக்கை கொள்வோம், செய்ய முயற்சிப்போம். ஆமென். காணிக்கப்படும்.
எனக்கு காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கிற பலி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, திருத்துதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதர்கள் புனித பிலிப், புனித யாக்கோபு இவருடைய அடையாளமாக என்றும் மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகள் வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்திருந்தேன். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு முது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்து உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவி புனித காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் தில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுவுக்கு புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலேயும் கூர்ந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலை பங்குகளும் தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு கொண்டாடுகிறோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் என்பதற்காக மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் இந்த திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகனே, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே. உன்னாமும் நான் பாட என்னுள்ளோ
நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே. இங்கு நீதாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. மாணவர்களே, திருப்பலியை தொடர்ந்து மறைக்கல்வி ஆண்டு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அனைவரும் அமர்ந்து பிள்ளைகளை உற்சாகமூட்ட அன்போடு அழைக்கின்றேன். சேரில் இருந்தால் கேட்டகிசம் பிள்ளைங்கன்னா தூரம் வந்துடுங்க, பெரியவங்களுக்கு இடம் விட்டு தருவாங்க. இப்போ நான் வந்து எழுப்பேன் முடிச்ச பிறகு நீங்களே எழுந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் ஒரு 2 பேர் எழுந்துக்காதுங்க சீக்கிரம். வெரி குட், நல்ல பிள்ளைங்க, சொன்னால் உடனே கேட்பீங்க. பெரியவங்களாம் தரையில் உட்காந்து சேரில் உட்காருங்க, உங்களுக்காக தான் பிள்ளைங்க இடம் விடுறாங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் பிலிப்பு யாக்கோபினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகள் இதயங்களில் பகிர்ந்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்றிகளை பெற்றோராகிய நீங்கள் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய அருட்சகோதரிகள், புனித ஃபாத்திமா அருட்சகோதரிகள், சபை அருட்சகோதரிகள், டிஎம்ஐ அருட்சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் நிறைய நேரத்தை செலவு செய்து பிள்ளைகளுக்கான மறைக்கல்வியை எடுத்து பிள்ளைகளை வழிநடத்துகிறார். குறிப்பாக அருட்சகோதரி ஷியாமல் அவர்கள் தலைமை ஏற்று இதை நடத்துகிறார். கரங்களை தட்டி அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி பாடல். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.